ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு ஈஸி சமையல் கிச்சன் அண்ட் கார்டன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் தாங்க வீடியோ பண்ண போகிறோம். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டு தலைக்கறி பிரட்டல் தாங்க பண்ண போகிறோம். இதுக்கு நான் ஒரு ஆட்டோட தலைக்கறி வாங்கியிருக்கிறேன். இப்போ இதை நம்ம முதல்ல கழுவிக்கலாம். இது கழுவுறதுக்கு நம்ம நல்லா கொதிக்க சுடுதண்ணி காய வச்சுக்கணுங்க. சுடுதண்ணி காய வச்சுட்டு ஃபஸ்ட்டு மஞ்சள் உப்பெல்லாம் போட்டு அது கொஞ்சம் நேரத்துக்கு அதில் ஊற வைக்கணும். பாருங்கள், மஞ்சள் தூள், கொஞ்சமாக கல்லுப்பு. இந்த கல்லுப்பு மஞ்சத்தூள்லாம் போடும்போது அதோட அந்த கவுச்சி வாடை இல்லாமல் இருக்கும். இப்போ சுடுதண்ணி கொஞ்சம் ஊற்றி இதை நல்லா ஊற வைக்கணுங்க. கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு இதிலே அப்படியே ஊற வச்சுட்டு அப்புறம் கழுவணும். இப்போ இதில் நம்ம சுடுதண்ணி ஊற்றிக்கலாம். சுடுதண்ணி நல்லா சூடாகவே ஊற்றிக்கலாங்க. சூடாக காய வச்ச தண்ணி ஊற்றினா தான் இந்த கவுச்சி வாடையெல்லாம் இல்லாமல் இருக்கும். ஊற்றிட்டு இதை நல்லா கலந்துக்கலாம். இந்த உப்பு மஞ்சத்தூள்லாம் இதில் நல்லா கரையிற மாதிரி கொஞ்சம் நேரத்துக்கு கலந்து விட்டு அப்படியே கொஞ்சம் நேரத்துக்கு இருக்கட்டும். அப்புறம் எடுத்து நம்ம திரும்பவும் சுடு தண்ணி ஊற்றி ஒரு 3 தடவை கழுவிக்கணுங்க. 3 தடவை 4 தடவை நல்லா சுடு தண்ணியிலே கழுவிக்கணும். இது அப்படியே கொஞ்சம் நேரத்துக்கு இருக்கட்டும். இப்போ இது சுடு தண்ணியில் ஊற வச்சு ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ இதை நல்லா கழுவிக்கலாம். இப்போ இதை நல்லா அந்த தண்ணியெலாம் வடிச்சிட்டு திரும்பவும் இதே மாதிரியே சுடு தண்ணி ஊற்றி ஒரு 3 தடவை கழுவிக்கணுங்க. இப்போ கழுவி இதை எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ நான் இந்த தலைக்கறியை நல்லா 3 தடவை சுடு தண்ணியிலே நல்லா கழுவிட்டு வந்துட்டேங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சுத்தமாக இருக்குது. நம்ம சுடு தண்ணி ஊற்றி கழுவும்போது அதில் இருக்கிற அந்த தலைக்கறியில் இருக்கிற வழவழப்பு தன்மை, அப்புறம் அந்த கவுச்சி வாடை இதெல்லாம் போயிடுங்க. இது கூடவே நம்ம கல்லுப்பு மஞ்சத்தூளும் போடுறதுனால நல்லாவே அந்த வழவழப்பு தன்மையெல்லாம் போயிடும். இப்போ கறி நல்லா சுத்தமாக இருக்குது. இதை ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம். இப்போ குக்கரில் சேர்த்தாச்சு. இதுக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இந்த தலைக்கறி 1 கிலோ அளவுக்கு இருக்குங்க. அதனால் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதிகமாகவே போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாச்சு. அப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். தலைக்கறிக்கு எப்பயுமே உப்பு கம்மியாக தாங்க போடணும். தலைக்கறி அதிகமாக உப்பு பிடிக்காது. கொஞ்சம் சேர்த்து போட்டாலும் உப்பு கரிக்கிற மாதிரி ஆயிரும். அதனால் அளவாக போட்டுக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா, இது கூடவே ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா, 1.5 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இதில் சேர்த்துக்கலாம். நம்ம இந்த மசாலா வேக வைக்கும் போதே போடும்போது கறியில் நல்லா பிடிச்சி கறி நல்லா மசாலா வாசனையோடு நல்லா இருக்குங்க. இப்போ கொஞ்சம் போடணும், திரும்ப வறுக்கும்போது கொஞ்சம் போடணும். இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த கறி மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அப்படியே கலந்து விட்டுறலாம். இது நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஸ்டவ்வில் வச்சிடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஸ்டவ்வில் வச்சு ஒரு 5 விசில் விட்டுக்கலாம். இப்போ குக்கரை ஸ்டவ்வில் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சுங்க. ஒரு 5 விசில் வரட்டும். இது இளம் ஆட்டு தலை தான், அதனால் 5 விசில் விட்டால் போதும். நீங்கள் கொஞ்சம் பெரிய ஆட்டு தலையாக வாங்கினீங்கன்னா இன்னும் விசில் நிறைய சேர்த்து விடணும். 8 விசில் 10 விசில் கூட விடலாம். எப்பயுமே தலைக்கறி வேகிறதுக்கு லேட் ஆகும், அதனால் அதிகமாக தான் விசில் விடணும். இப்போ இது ஒரு 5 விசில் வரட்டும். இப்போ 5 விசில் வந்துருச்சுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம இந்த குக்கர் 5 விசில் விட்டு ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணி. இப்போ பார்த்திங்கன்னா 10 நிமிஷம் கழித்து இதில் இருக்கிற ஏர்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். பாருங்கள், கறியெல்லாம் சூப்பராக வெந்திருக்குங்க. 5 விசில்லையே பாருங்கள் எவ்வளோ அருமையாக வெந்திருக்கு பாருங்கள். இது இளம் ஆட்டு தலை தான். இது நல்லா வெந்துருச்சு. நமக்கு கறி பார்க்கும்போதே தெரியும் வெந்திருக்குதா என்னன்னு. அந்த எலும்புலேருந்து கறியெல்லாம் அப்படியே தனியாக கலண்டு வர மாதிரி இருக்கும். இதுதான் நமக்கு நல்லா வெந்திருக்கிறதுக்கான பதம். வெந்துருச்சு. இப்போ இது இப்படியே இருக்கட்டும். நம்ம இந்த கறியை தாளித்து விட்டுறலாம்.
இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் நல்லெண்ணெய் தான் சேர்க்குறேன். எண்ணெய் நல்லா காயட்டும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இந்த ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு தாளிச்சிக்கலாம். நான் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு 4-5 கிராம்பு, 2 துண்டு பட்டை, ஒரு 2 ஏலக்காய் இந்த மாதிரி உடச்சி வச்சுருக்கிறேன். இதை இதில் போட்டு தாளிச்சிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கிறதுனால நல்லா பொரிஞ்சு வருது. இப்போ ஸ்பைசஸ் எல்லாம் பொரிஞ்சிருச்சு. சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். அந்த சின்ன வெங்காயம் வந்து ஒரு 150 கிராம் அளவுக்கு. இது நாட்டு வெங்காயம், ரொம்ப குட்டி குட்டி வெங்காயமாக தான் இருந்துச்சு. அதனால் நான் அப்படியே முழுசாகவே போட்டுக்கிட்டேன். சின்ன வெங்காயத்துலேயே நாட்டு வெங்காயம் சேர்த்து செய்யும்போது ரொம்ப நல்லா இருக்குங்க. இதுலேயே ஹைப்ரிட் வெங்காயம்லாம் வருது, அதெல்லாம் நீங்கள் வாங்காதீங்க. இந்த நாட்டு வெங்காயம் கிடைச்சா வாங்கி பயன்படுத்துங்க. இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இது ரொம்ப பொடி வெங்காயமாக இருந்ததுனால அப்படியே நான் முழுசாகவே போட்டுட்டேன், கட் பண்ணாமல். இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த வெங்காயம் கருவேப்பிலையெல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். இந்த வெங்காயமும் கருவேப்பிலையும் பாதி அளவுக்கு வதங்கினோடனே நமக்கு வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். பாருங்கள், நான் பெரிய தக்காளியாக ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை இது கூட சேர்த்துக்கலாம். பெரிய தக்காளியாக இருந்தனால ஒரு தக்காளி சேர்த்துருக்கிறேன். நீங்கள் சின்னதாக இருந்தால் 2 தக்காளி கூட சேர்த்துக்குங்க. இந்த தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். இந்த வெங்காயம் தக்காளியெலாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நம்ம இந்த தலைக்கறி வேக வைக்கும் போதே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்குறோம். இப்போ கொஞ்சம் தாளிக்கும் போது சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்குறேன். இது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதையும் வதக்கிக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனையெல்லாம் நல்லா போயிடுச்சு. வெங்காயம் தக்காளியும் வதங்கிடுச்சு. இப்போ மசாலாலாம் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நான் வந்து ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், இதை இது கூட சேர்த்துக்கலாம். நம்ம வந்து கறி வேக வைக்கும் போதே கொஞ்சம் மசாலா பொடியெல்லாம் போட்டுக்கிறோம். இப்போ இதுக்கு வந்து 4 ஸ்பூன் தேவைன்னா, 4 ஸ்பூன் மட்டன் மசாலா தேவைன்னா 2 ஸ்பூன் வந்து நம்ம கறி வேக வைக்கும்போது போடணும். மீதி 2 ஸ்பூன் வந்து இந்த மாதிரி வதக்கும்போது போடணும். நம்ம தலைக்கறி வறுவல் தான் செய்ய போகிறோம், விரட்டல் தான் செய்ய போகிறோம். இந்த மாதிரி செய்யும்போது தான் அது நல்லாயிருக்கும். இந்த மசாலாலாம் இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கலாம். பாதி மசாலா கறி வேக வைக்கல, மீதி பாதி மசாலா இந்த மாதிரி தாளிக்கும் போது அப்படி கணக்கு வச்சுக்கணும். இதுக்கு எவ்வளோ தேவையோ அதில் பாதி அளவுக்கு ரெண்டாக பிரித்து போட்டுக்கணும். பாருங்கள், இந்த மசாலாலாம் நல்லா எண்ணெயில் வதங்கி நல்லா வாசனையாக இருக்குது. இப்போ வந்து நம்ம அந்த தலைக்கறியை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலாவுடைய பச்சை வாசனையும் போயிடுச்சு. நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற இந்த தலைக்கறியை இந்த தண்ணியோடவே சேர்த்துக்கலாம். இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த மசாலாலாம் இந்த கறியில் பிடிச்சி வேகிற வரைக்கும் நல்லா வேகணும், கலந்து விடணும். இந்த தண்ணி வற்றி வர அளவுக்கு இது வெந்ததுன்னா போதும், நல்லா தலைக்கறி பிரட்டல் ஆயிரும். இந்த கறி வேக வச்ச தண்ணியோடய அப்படியே சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து நம்ம அளவாக தான் வச்சு வேக வைக்கணும், இல்லை அந்த தண்ணி வற்றி வர்றதுக்கு ரொம்ப லேட்டாகும். நான் கொஞ்சமாக தான் வச்சதுனால தண்ணியும் கொஞ்சமாக தான் இருக்குது. பாருங்கள், இதோடு சேர்த்து நல்லா இது இப்படி கலந்தாச்சு. இப்போ இந்த மசாலாவோடு சேர்ந்து இந்த கறி நல்லா வேகட்டும். கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு வேகட்டும். பாருங்கள், இப்போ நம்மளோட தலைக்கறி பிரட்டல் ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள், நல்லா அந்த தண்ணியெல்லாம் வற்றி நல்லா சுண்டி வந்துருச்சு. நல்ல கிரேவியாட்டமே இருக்குது.
நான் கொஞ்சம் இந்த மாதிரி ட்ரையாக தான் வறுக்கிறேன். இந்த மாதிரி கிரேவியாக இல்லாமல் ட்ரையாக தான் வறுத்துருக்குறேன். இதையே நமக்கு வந்து சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்ற அளவுக்கு தான் இருக்குது. பாருங்கள், இப்போ பெரட்டல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ மல்லித்தழை தூவிக்கலாம். நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான மல்லித்தழை தூவிக்கலாம். மல்லித்தழை தூவிட்டு ஒரு கலரி விட்டுக்கலாம் நம்ம. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். தலைக்கறி பெரட்டல் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இது வந்து நம்ம சாப்பாட்லேயும் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். இட்லி, தோசை, பரோட்டா எல்லாத்துலேயும் தொட்டு சாப்பிட்லாம். இதுலேயே கொஞ்சம் கிரேவியாக தான் இருக்குது. இது வந்து இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு புது வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.